விஜய், அனாமிகா 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சூப்பராக இருக்குல்ல, ரூம் நல்லா இருக்குது, டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இது யார் தெரியுமா பண்ணா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அதை கேட்டோன்னே அனாமிகா சொல்கிறாங்க, யாரோ வந்தவங்க தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை இல்லை, அண்ணி தான் பண்ணாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்களா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் தான் அண்ணியை பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, எனக்கு ப்ரோவும் ரொம்ப பிடிக்கும், நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அனாமிகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன விஜய், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நாம் எங்கே இருக்கோம்? ஃபஸ்ட் நைட் ரூமில் இருக்கோம். இப்போ வந்துட்டு நீங்கள் எதுக்காக ப்ரோ பிடிக்கும், மகா அண்ணி பிடிக்கும், இதெல்லாம் எதுக்காக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க அப்படின்னு எழுந்துக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றி தான் பேசிகிட்டே இருக்கீங்க. எனக்கு பயங்கரமாக கோவம் வருது. உங்களுக்கு ஒன்று புரியுதா? எதுக்காக நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அனாமிகா அங்கேருந்து வெளியே போகிறாங்க. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இங்கே பாருங்கள், உங்கள் கூட எனக்கு முதலரவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு ரொம்ப கோவமாக வருது. நான் போயிட்டு ஹாலில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாலில் படுத்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து வராங்க, வந்துட்டு ஐஸ்வர்யா எழுப்புறாங்க, சித்ராதேவி எழுப்புறாங்க. அத்தை கொஞ்சம் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன், என்னாச்சு? ஐயோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நாள் முழுதும் வேலை அப்படியே வெட்டி கிழிச்சிட்டாங்க, இவங்களுக்கு முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை அத்தை எழுந்துருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. அவங்களும் எழுந்துக்கிறாங்க. என்ன இந்த டைமில் என்னை எதுக்காக நீங்கள் எழுப்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் டீ மட்டும் கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னால் முடியவே முடியாது, எனக்கு நல்லா தூக்கம் வருது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முடியாதுன்னு சொல்கிறீங்க, நான் தாத்தா கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், இரு நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அத்தை அத்தை ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு அது கூட பிஸ்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது தொட்டு சாப்பிட்ற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே இன்னும் அதிகமாக கோவம் வருது சித்ராதேவிக்கு. அப்படியே போகிறாங்க டீ போடலான்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே பார்க்குறாங்க, என்ன இது அனாமிகா இங்கே படுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போய் எழுப்புறாங்க. தாத்தா பாட்டி சூர்யா எல்லாருமே வெளியே வராங்க. வந்தவொடனே அங்கேருந்து வராங்க காயத்ரி. என்னம்மா இன்னைக்கு உனக்கு ஃபஸ்ட் நைட்டு, நீ இங்கே வந்து படுத்துட்ருக்க, அதுவும் சோஃபாவில், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பயங்கரமாக அனாமிகா தேம்பி தேம்பி அழறாங்க. என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே விஜய் வராரு. வந்தவொடனே அனாமிகா எதுவும் சொல்லாதான், அமைதியாக இரு சரியா, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாரு விஜய், நல்லா தெரிஞ்சுக்கோ, 4 ரூம்குள்ளே இருக்க வரைக்கும் தான் உங்கள் பிரச்சனை. இப்போ இங்கே ஹாலுக்கு வந்திருக்கு, என்ன பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே கேட்குறாங்க. அப்போ அனாமிகா தேம்பி தேம்பி அழறாங்க. இல்லை, எங்களோட ஃபஸ்ட் நைட் ரூமில் அவர் என்ன பேசுகிறாரு தெரியுமா, எப்போ பார்த்தாலும் மகா அண்ணி ப்ரோ இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே காயத்ரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்டா விஜய், ஏன்டா இப்படிலாம் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன, இவங்க 2 பேரும் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மகாவை பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீ எது தொட்டாலும் அது விளங்கவே விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அதை கேட்டோன்னே சூர்யாவுக்கும் கோவம் வருது. என்ன என்ன சித்தி பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைனா அதை பற்றி மட்டும் பேசுங்க, எல்லா பழியும் தூக்கி மகா மேலே போடுறீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பயங்கரமாக கத்துறாரு. பார்த்தீங்களாக்கா, பார்த்தீங்களா உங்கள் பையன் எப்படி இருந்தான், இப்போ எப்படி அப்படியே வசியப்படுத்தி உங்கள் அவ பேச்சை கேட்குற மாதிரி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பாட்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன, இப்போ தான் உனக்கு மகா கெட்டவளா தெரியறாளா, ஏன் இதுக்கு முன்னாடிலாம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், இங்கே அப்படி தான் நடக்குது. இது எல்லாத்துக்குமே அக்கா தங்கச்சி 2 பேரும் தான் காரணம். யாரையும் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. அபூர்வ சகோதரிகள் 2 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவியும் பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாத எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் திட்டுறாரு. என்ன சின்னத்தை, எப்போ பார்த்தாலும் என்னையே திட்டிகிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணேன், நான் தொட்டால் எதுவுமே தொடங்காத உங்களுக்கு, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, மனசு கஷ்டப்படுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழறாங்க. ஆமாம் மகா, அவங்கெல்லாம் அப்படி தான், எப்போவுமே எல்லார் மனசையும் நோகிற மாதிரி தான் பேசுவாங்க, அவங்களுக்கு நல்லது பேசவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க. என்ன 2 பேரும் சேர்ந்து ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கேட்குறாங்க. ஆமாம், எதுக்காக நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே சொல்கிறாங்க. இங்கே பாரு காயத்ரி, நீ பேசுகிறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், இல்லைனா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அதெல்லாம் எதுவுமே பண்ணாது, அமைதியாக இரு சரியா, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இங்கே பாரு விஜய், இனிமேல் அவங்க 2 பேரை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா எதுவுமே பேசல, விஜய் அமைதியாக இருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது மகா தேம்பி தேம்பி அழுதுகிட்டே அப்படியே உள்ளே ஓடுறாங்க. மகான்னு பின்னாடியே போகிறாங்க ஐஸ்வர்யா. இங்கே பாரு, இனிமே அவள் எதுவுமே பேசவே மாட்டா சரியா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. சூர்யாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே உள்ளே போகிறாரு, போயிட்டு மகா கிட்ட பேசுகிறாரு. வீடு, அவங்க எதோ தெரியாமல் பேசிட்டாங்க, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே மகா ரொம்ப அழறாங்க.
இல்லை நான் என்ன பண்ணேன், அப்போ விஜய் வந்து கேட்டதுனால தான் நான் போய் ரூமை டெக்கரேஷன் பண்ணேன். அதுக்காக இப்படி தான் திட்டுவாங்களா? நான் தொட்டதெல்லாம் தொலங்காதுன்னு எப்படி பேசுகிறாங்க? என்னால் தாங்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மக்கா சொல்கிறாங்க. அப்படி சூர்யா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி தோளில் சாஞ்சிக்கிறாங்க. சாஞ்சிட்டு பயங்கரமாக அழறாங்க. அழாத அப்படின்னு சொல்கிறாங்க.